நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் சீட்டுகளை வெல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை சூழலா இருக்கு. நாம் தமிழர் கட்சி டெத் பெட்ல இருக்கு. அண்ணன் சீமான் கட்சியோட மேம்பாட்டுக்காக சில விஷயங்கள் சொன்னால் கூட அவர் ஏற்றுக்கொள்வதில்லை என்ற விமர்சனம் இருக்கும். அப்படி இருந்தால் கட்சி வளராது. அவர் நல்ல பேச்சாளர், நல்லா பேசுறாரு, சூப்பரா பிரச்சாரம் பண்றாரு, அருமையா எடுபடுது. ஆனா சாட்டை துணைமுறைகள் மட்டும் பத்தாது, கமெண்ட் பண்ணுவாங்க, வருவாங்க என்டிகேன்னு. இப்பெல்லாம் டிவிகேன்னு மாறிடுச்சு. அதிமுக கூட்டணி வச்சிருந்தாருன்னா கண்டிப்பா இந்த தேர்தலில் கணிசமான இடங்களை பெற்றிருப்பார். திமுகவிற்கு மறைமுக ஆதரவை கொடுக்கிறார் சீமான் அப்படிங்கிற பேச்சுக்கள் வருகிறது. அந்த மாதிரி பேச்செல்லாம் வரவே கூடாது. அது நாம் தமிழர் கட்சியினர் காசி வீட்டில் கூட பேசும்போது கூட சொல்றாங்க, முன்னாடி பேசின வீரியம் இல்லை சீமான்ட்ட, முன்னாடி பேசின தீர்க்கம் இல்லை, முன்னாடி பேசின வெறி இல்லை சீமான்ட்ட. ரொம்ப சவாலான தேர்தல் இது சீமான் அவர்கள். அவர் கூட்டணி வச்சதுதான் நல்லது. நாம் தமிழர் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, சீமான் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு, நாம் தமிழர் கட்சி எத்தனை சீட்டுகளை வெல்லும், சீமான் வெற்றி பெறுவாரா? இப்படி பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் சீட்டுகளை வெல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. வழக்கம் போல சீமான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் மிக மிக குறைவு. அப்படியான சூழல் தான் இது. எந்த கூட்டணியும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் நின்று 8% வாக்குகளை பெற்றார். இளைஞர்களுடைய வாக்குகளை வச்சிருந்தார் சீமான். அந்த வாக்குகளை பெற்றார். இப்போ தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு கட்சி வந்ததுக்கு அப்புறம் கணிசமான இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து தமிழக வெற்றி கழகம் போயிட்டாங்க. பெரும் கூட்டம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து தாவிட்டாங்க. ரொம்ப சவாலான தேர்தல் இது சீமான் அவர்களுக்கு. அவர் கூட்டணி வச்சதுதான் நல்லது. அவர் அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்துருக்கலாம். அது ஒரு நல் வாய்ப்பு. அதை பயன்படுத்தி தன்னை நம்பி இருந்தவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டுகளை பெற்றுக் கொடுத்துருக்கலாம். ஆனா அவரோட கொள்கை கோட்பாடு அவருக்கு அதுக்கு இடம் கொடுக்கல. அதை அவர் விரும்பலை. அவருடைய தத்துவங்களுக்கும் அந்த கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் தனித்துவத்திற்கும் அது சரின்னு அவருக்கு படலை. அதனால எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்கல. அதிமுக கூட்டணி வச்சிருந்தாருன்னா கண்டிப்பா இந்த தேர்தலில் கணிசமான இடங்களை பெற்றிருப்பார். கூட்டணி வைக்கல. இதனால ஒரு சீட்டு கூட வெல்ல முடியாத நிலைமைக்கு நாம் தமிழர் கட்சி செல்லக்கூடிய நிலைமை தற்போது இருக்கிறது. இது நம்மளுடைய கணிப்பு, இம்பாக்ட் இந்தியா மூவ்மெண்ட்டுடைய கணிப்பு. கடினமான சூழலை எதிர்கொள்ள போறார். ஆனா இதுக்கெல்லாம் தோண்டு போறவர் இல்லை அண்ணன் சீமான். இதுக்கெல்லாம் தோண்டு போறது இல்லை. பட் ஆனால் கட்சியோட தற்போதைய நிலைமை எப்படி இருக்கு, கட்சியில் வேலை செய்வதற்கு ஆள் இல்லை. நாம் தமிழர் கட்சியை பற்றி ஏதாவது கமெண்ட் பண்ணாலோ ஏதாவது ஒரு வீடியோ போட்டாலோ அதை பற்றி இப்போ கமெண்ட் பண்ணுற கூட ஆட்கள் இல்லை. நாம் தமிழர் கட்சி முதல்லாம் ஏதாவது நாம் தமிழர் கட்சி பற்றி பேசினா உடனே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, வருவாங்க என்டிகேன்னு. இப்பெல்லாம் டிவிகேன்னு மாறிடுச்சு. ரொம்ப மோசமான சூழல். இந்த நிலைமைக்கு சீமான் அவர்கள் விட்டிருக்க கூடாது. வீட்டில் கூட பேசும்போது கூட சொல்றாங்க, முன்னாடி பேசின வீரியம் இல்லை சீமான்ட்ட, முன்னாடி பேசின தீர்க்கம் இல்லை, முன்னாடி பேசின வெறி இல்லை சீமான்ட்ட. குறைஞ்சிருக்கு. உறுதிப்பாடு இல்லை, பேச்சில் உறுதிப்பாடு இல்லை, குறைஞ்சிருக்கு. அண்ணன் பழைய வலிமையோட இருக்கணும். கூட்டணிங்கிற ஒரு இதை பிடிச்சிருக்கலாம், அவர் அந்த ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கலாம். அதை மிஸ் பண்ணிட்டாரு. இனிமேல் அதை பற்றி பேசுறதுக்கு பிரயோஜனம் இல்லை. பட் வாக்கு சதவீதம் குறைந்து ஒரு கருத்து கணிப்பு பார்த்து சாணக்கியாவோட கருத்து கணிப்பில் 5% வருது. அதுக்கும் குறைவான வாக்குகள் கூட பெறலாம். தாவேக்கா ஃபுல் ஸ்வீப் பண்ணுற மாதிரி இருக்கு நாம் தமிழர் கட்சி ஓட்டுகளை. கிட்டத்தட்ட புதிய சக்தி வரும்பொழுது அப்படிதான். ஒரு இளைஞர் சக்தி வேற ஏதாவது நம்பிட்டு இருக்கும்போது அதை விட ஒரு பெரிய சக்தி நம்புறதை தேடி போயிடும். அப்படியான போற வாய்ப்பு இருக்கு. அதையும் தாண்டி அண்ணன் சீமான் பெறக்கூடிய வாக்குகள் ஒரு வேலை கணிசமாக இருந்ததுன்னா அது பெரிய விஷயம். தாவேக்கா வந்ததுக்கு அப்புறமும் இந்த தேர்தலில் கணிசமான வாக்குகளை பெறாருன்னா அது பெரிய விஷயம். அந்த 8% அப்படியே இருக்குதா, அது குறைஞ்சிருச்சு 5%. இப்போ வந்திருக்கிற சில கணிப்புகள்ல 5%. அதை விட எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய கணிப்புப்படி அது குறைந்தது. 5%க்கும் குறைவான வாக்குகளை தான் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் 8% அப்படியே வச்சிருந்தாருனாலே பெரிய வரலாறு. இந்த வாக்கு அப்படியே வச்சிருந்தோம்னா 2024 இருந்த வாக்கு அப்படியே இருந்தாலே அதே பெரிய வரலாறு சீமான் அவர்களுக்கு. குறைந்ததனால் அந்த வாக்கு குறைந்தாலே அது ஒரு தோல்வி. அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அவர் கட்டமைப்பிலையும் தனது கோட்பாடுகளையும் தத்துவங்களிலும் அடுத்த கட்டத்துக்கு மறுபரிசீலனை செய்து கட்சியை மேம்படுத்தக்கூடிய பணிகளில் அவர் ஈடுபடணும். பூத் கமிட்டி, நிர்வாக குழு, நிர்வாகம் அப்படிங்கிற கட்டமைப்புகள்லாம் ரொம்ப குறைவா இருக்கு. ஸ்ட்ராங்கான ஆட்கள் இல்லை. சீமானை தாண்டி ஃப்ரண்ட் லைன்ல பேசுறதுக்கு ஆள் இல்லை. சாட்டை துறைமுருகன் மட்டும் இருக்கிறாரு. அவர் நல்ல பேச்சாளர், நல்லா பேசுறாரு, சூப்பரா பிரச்சாரம் பண்றாரு, அருமையா எடுபடுது. ஆனா சாட்டை துறைமுருகன் மட்டும் பத்தாது இந்த கட்சியை வளர்க்கறதுக்கு. நிறைய சாட்டைகள் வேணும், நிறைய சவுக்குகள் வேணும். அப்போதான் வெளுத்து வாங்கி கட்சியை வளர்க்க முடியும். ஆனால் எண்ணிக்கை குறைவா இருக்கு. காளியம்மாள் போன்ற முக்கியமான நபர்களை எல்லாம் நாம் தமிழர் கட்சி இழந்திருக்க கூடாது.
மிக அருமையான நபர் காளியம்மாள், நல்ல பேச்சாளர், நல்ல சிந்தனையாளர். அவர்களை போன்ற நபர்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சி இழந்திருக்க கூடாது, சீமான் இழந்திருக்க கூடாது. போர்ப்படை வீரர்கள் அவங்க. காளியம்மாள் ஒரு வீராங்கனை அந்த கட்சியில நான் பார்த்த வரையில். இப்படி அந்த கட்சி வலிமை இழந்து கொண்டே இருக்கிறது. கொள்கை கோட்பாடுகளில் சமரசமே பண்ணியிருக்க கூடாது, சில சமரசங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். திமுகவிற்கு மறைமுக ஆதரவை கொடுக்கிறார் சீமான் அப்படிங்கிற பேச்சுக்கள் வருகிறது. அந்த மாதிரி பேச்செல்லாம் வரவே கூடாது. அது நாம் தமிழர் கட்சியினருக்கு அசிங்கம், அந்த கட்சி எடுத்துக்கொண்ட கொள்கை கோட்பாடுகளுக்கு அசிங்கம். அப்படியான பேச்சுக்கே இடம் கொடுக்க கூடாத இடத்தில் சீமான் இருக்க வேண்டும். ஆனால் அப்படியான பேச்சு வந்து விட்டது. அது ரொம்ப ஆபத்தானது, கட்சிக்கு ஆபத்தானது. கட்சி கரைந்து 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 போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மதிமுக போல் வாக்கு வங்கியை குறைந்து காணாமல் போய்விடும் சூழல் ஏற்பட்டுவிடும். விட்டால் நாம் தமிழர் கட்சியோட நிலைமை அதுதான். நிறைய பேர் போயிட்டாங்க கட்சியில இருந்து. வாக்கு வங்கி குறையுதுன்னா என்ன ஆகும்? கட்சியோட நிலைமை மிக மிக மோசமாயிடும். அதனால இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நாம் தமிழர் கட்சி தன்னை காப்பாற்றிக் கொள்வதே மிகப்பெரிய சவாலான கட்சி சூழலா இருக்கு. நாம் தமிழர் கட்சி டெத் பெட்ல இருக்கு. தன்னை காப்பாற்றி கொண்டு கரை சேர்ந்தாலே பெரிய விஷயம். இங்க எம்எல்ஏ சீட்டுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. அண்ணன் சொல்ற மாதிரி தான், அண்ணனோட வார்த்தைகளையே எடுத்து சொல்றேன், வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை ராஜா. எம்எல்ஏ சீட்டுலாம் கனவுலையும் நினைத்து பார்த்து முடியாது. நாம் தமிழர் கட்சிக்கான கோட்பாடுகளுக்கும் சித்தாந்தங்களுக்கும் ஏற்றது போன்ற களம் தமிழ்நாட்டில் இல்லை. அந்த கட்சிக்கு பெருவாரியான வாக்குகளை கொடுத்து எம்எல்ஏ சீட்டை கொடுக்கக்கூடிய சூழல் இங்கு இல்லை. அதனால 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஒரு சீட்டை கூட பெற போறதில்லை. இது நம்மளுடைய கணிப்பு. எந்த கட்சிக்கும் நம்ம எந்த ஆதரவோ இல்லை எதுவும் இல்லை. வெளிப்படையாக நேர்மறையாக இந்த கணிப்பை நம்ம சொல்றோம். இந்த சமூகத்தை அவதானித்து மக்களிடம் உரையாடி நாட்டில் என்ன நடக்குங்கிற தெரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம கணிச்சு சொல்றோம். இதுதான் சூழல். மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஏற்கனவே இந்த காணொலியே சொல்லியிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி தன்னை மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டிய கட்டத்தில் இருக்கிறது. அண்ணன் சீமான் கட்சியோட மேம்பாட்டுக்காக சில விஷயங்கள் சொன்னால் கூட அவர் ஏற்றுக்கொள்வதில்லை என்ற விமர்சனம்லாம் வருது. அப்படி இருந்தால் கட்சி வளராது. எம்ஜிஆர் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டார். வயதில் மூத்தோர், அரசியலில் அனுபவசாலிகள் பேச்செல்லாம் கேட்டார். அப்படித்தான் கட்சியை வளர்த்தார். தனக்கு தெரியாத விஷயங்களை கேட்டு அறிந்து கொண்டு செயல்பட்டார். அண்ணாவை தீர்க்கமாக தலைவராக ஏற்றுக்கொண்டு படித்தவர்கள், மூத்தவர்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்கள சொல்லதை கேட்டு தனக்கு இருக்கிற நல்ல மனசை வெளிப்படுத்தி இதை செய்யுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட இருக்க அறிவை எடுத்துக்கொண்டு அப்படிதான் மேம்படுத்தினார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த், பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்ற மூத்த தலைவர்களை வைத்துக்கொண்டு அவர்களுடைய அட்வைஸ் படி, ஆலோசனைப்படி, அவருடைய ஆலோசனைப்படி செய்துதான் அவரது 40க்கும் மேற்பட்ட இடங்களை அதிமுக கூட்டணியில் இணைந்து வெற்றி பெற்றார், எதிர்கட்சி தலைவரானார். அதற்கு முக்கியமான காரணம் பண்ருட்டி ராமச்சந்திரன். ஸோ அரசியலில் அனுபவங்கள் முக்கியம், அரசியலில் ஆலோசனைகள் முக்கியம். பிறரது தீர்க்கமான ஆலோசனைகளை கேட்டு வெற்றி பெறுவது முக்கியம். அப்படி செய்தால்தான் அரசியல். அரசியல் என்பதே கூட்டு நடவடிக்கை. எல்லோரும் சேர்ந்து இணைந்து ஒரு மாசாக, ஒரே மனசாக, ஒரே மனசாட்சியாக, ஒரே ஒரு குறிக்கோளோடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான், ஒரு பெரிய அமைப்பு தான் அரசியல். அப்போ ஒரு தனிப்பட்ட தலைவன் தன்னுடைய கோட்பாடு தத்துவத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு மற்றவர்கள் சொல்வதை கேட்காமல் அதில் மட்டுமே முரண்டு பிடித்துக் கொண்டிருந்தால் அப்போது அந்த கட்சியிலிருந்து நிறைய பேர் விலகி விடுவார்கள். அந்த அந்த கட்சி முட்டுச்சந்தில் போய் தான் நிற்கும். இல்லை என்றால் இயக்கமாக இருக்கலாம், அரசியல் கட்சியாக இருக்க முடியாது. இயக்கமாக இருப்பதற்கான நிலைமையே அந்த கட்சி எட்டிவிடும். திராவிட கழகம் போல. திராவிட கழகம் ஒரு கட்சி கிடையாது, அது ஒரு இயக்கம், அமைப்பு. பெரியாரின் சிந்தனைகளும் சித்தாந்தங்களும் கொண்டு சேர்க்கிற ஒரு அமைப்பு, உலகளவிய அமைப்பு. அப்படியான ஒரு அமைப்பாக தமிழ் தேசியம், தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு தான் வேலை, தமிழ் படித்தவர்களுக்கு தான் முன்னுரிமை, இப்படி இந்த விஷயங்களே, தமிழர்களுக்கான விஷயங்களே, இயற்கையை காப்பது, சுற்றுச்சூழலை காப்பது போன்ற விஷயங்களை முக்கியமான தத்துவங்களாக வைத்திருக்கிற நாம் தமிழர் கட்சி ஒரு இயக்கமாக நடத்தலாம், இயக்கமாக இருக்கலாம். கட்சியாக இருக்க வேண்டும், எம்எல்ஏவாக சட்டசபைக்கு செல்ல வேண்டும் என்றால் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ, அண்ணா சொல்வது போல மக்களோடு செல், மக்களுடன் உரையாடு, அவர்களிடம் கற்றுக்கொள், அவர்களுக்கு தந்தாற் போல் அரசியல் செய். அப்படி செய்யலைன்னா நம்ம ஒரு பக்கம் அரசியல் செஞ்சுட்டு இருப்போம், மக்கள் வேற திசையில் போயிட்டே இருப்பாங்க. இதுதான் தற்போதைய நிலவரப்படி நாம் தமிழர் கட்சியுடைய நிலைமை. 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 234க்கு 0.